தள்ளுபடி, அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். சிறப்பு நேயர்களுக்காக நம்முடன் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்திருந்தார். அந்த தொகுதியில் பதிவான குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளுக்கான அந்த வாக்கு இயந்திரங்களை மறு ஆய்வு செய்யும் பணி துவங்கி இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? அதை இது பயனுள்ள விதத்தில் அமையுமா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தாண்டி எந்த அரசியல் கட்சியும் சாராதவர்களினுடைய எண்ணத்தில் கூட மிகுந்த வருத்தத்தையும், தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்க கூடாது என்கிற அந்த ஆதங்கத்தையும் உருவாக்கி இருக்கிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் அவர் எப்படி தோல்வியை தழுவினார் என்பதுதான் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அந்த $1,000,000 கொஸ்டின் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அத்தகைய கேள்வி இப்போது கொளத்தூர் தொகுதியில் எப்படி அவர் தோல்வி? ஏன்னா கொளத்தூர் தொகுதியை அங்குலம் அங்குலமாக அளந்து அந்த தொகுதியை ஒரு மேலை நாட்டுக்கு இணையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை, உட்கட்டமைப்பை மேலை நாடுகளுக்கு இணையாக கொண்டு வந்து தந்து அந்த தொகுதியை மேம்படுத்திய பெருமைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற இடம் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் உண்டு. முதலமைச்சர் என்பதையெல்லாம் கடந்து அந்த மக்களினுடைய அங்கமாகவே அவர் மாறி போயிருந்தார். அவர்களுக்கு உதவிகளுக்காக வந்து சேருகிற அந்த குரல், அதே போல அவர்களினுடைய துயர் துடைப்பதற்கு நீள்கிற அந்த கரம், இவையெல்லாம் அந்த மக்களை உண்மையிலேயே அவர்களினுடைய இதய நேசிப்பிற்குரியவர் மு.க. ஸ்டாலின் என்கிற இடத்தை அவருக்கு பெற்று தந்தது. இப்ப இந்த தோல்வி எதன் பொருட்டு? அப்படி என்ன பெரிய வீழ்ச்சியை திமுக சந்திச்சிருச்சு அப்படின்னு பார்த்தா, துறைமுகம் தொகுதியில அண்ணன் சேகர் பாபு ஜெயிக்கிறாரு, சேப்பாக்கம் தொகுதியில உதயநிதி ஜெயிக்கிறாரு. ஆனா கொளத்தூர் தொகுதியில அண்ணன் மு.க. ஸ்டாலின் தோத்து போறாரு. திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்லாம் கருதப்படுகிற காலம் இல்லை இந்த காலம். எதிர்கட்சியிலேயே வலிமையான எதிர்கட்சி என்கிற இந்த இடத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் தந்திருக்கிறார்கள். ஆனால் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவுகிறார் என்பது ஒரு சந்தேகத்துக்குரியதாகவே இருந்தது. இப்போது இந்த இவிஎம் மிஷினுடைய அந்த வாக்குப்பதிவுகளை 14 வாக்குப்பதிவு மையங்களில் சரிபார்ப்பது அப்படின்னு முடிவெடுத்து இன்றைக்கு 2 இடங்களில் சரிபார்த்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே செய்யப்பட வேண்டியதுதான். இத்தனை நாட்களாக செய்யப்படாமல் இருந்ததே தவறு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்று சொன்னா, எப்ப அண்ணன் மு.க. ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவர் தோல்வியை தழுவுகிறார் என்கிற அந்த செய்தி வருகிறதோ, அப்போதே இந்த இவிஎம் குறித்த சந்தேகமும் சேர்ந்தே எழுகிறது. மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்திலே தோல்வியை தழுவுகிறார், இங்கே அண்ணன் மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவுகிறார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் போல பாரதிய ஜனதா கட்சியை வலிமையாக எதிர்க்கக்கூடிய இயக்கங்களினுடைய தலைவர்கள் சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியை தழுவுவதை போல ஒரு சூழல் உருவாகுது அப்படின்னு சொன்னா, அது நிச்சயமாக சந்தேகத்துக்குரியதாகவே இருக்கு. அந்த சந்தேகத்தை சரி செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். 14 வாக்குப்பதிவு மையங்கள், அதை எப்படி செலக்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் கூடுதலாக வாக்குகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டதோ அங்கெல்லாம் குறைவாக வாக்குகள் கிடைச்சிருக்கு. எங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கட்டமைப்பை வலுவாக வைத்திருந்ததோ அந்த பகுதியிலெல்லாம் குறைவான வாக்குகள் பதிவாகியிருக்கு. அப்போ இது எப்படி சாத்தியமானது, எதன் பொருட்டு இப்படி நடந்தது அப்படிங்கிறத ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு எடுத்திருப்பதாகத்தான் நான் கருதுறேன். எனவேதான் அந்த 14 வாக்குப்பதிவு மையங்களை குறித்து அந்த 14 வாக்குப்பதிவு மையத்தில் இது மாதிரியான ஒரு ஆய்வை மேற்கொள்ளணும்னு. முதல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய விதியே என்ன அப்படின்னு சொன்னா, முதல் 2 இடங்களுக்கு வந்தவர்கள், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தவங்களும் சரி, 2வது இடத்துக்கு வந்தவங்களும் சரி, இது போன்ற ஒரு சந்தேகத்தையோ அல்லது இது மாதிரியான ஒரு தேவையோ ஏற்படுகிற போது அதை தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் 2வது இடம் பெற்றிருக்கிற இவர்தான் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அண்ணன் மு.க. ஸ்டாலின் இதை தேர்தல் ஆணையத்திடம் வைத்து இந்த தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. பாப்போம், 14 சரிபார்த்து முடிந்தால்தான் என்ன முடிவுன்றது தெரியும். இன்னைக்கு 2 தான் சரிபார்த்திருக்கிறதாக சொல்றாங்க. மீண்டும் இன்னொரு 12ஐயும் சரிபார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த 12ம் சரிபார்க்கப்பட்டதற்கு பிறகு ஒருவேளை வி.எஸ். பாபுவினுடைய வெற்றி செல்லாது என்று கூட அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுறேன். ஏன்னா ரொம்ப சொற்பமான ஓட்டு தான், பெரிய ஓட்டு வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்லை. ரொம்ப சொற்பமான ஓட்டு வித்தியாசம் தான், 10,000க்கு குறைவான வாக்குகள் தான். அந்த 14 மையங்களில்
என்ன நடந்தது என்பதை ஓரளவுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தி உண்மையை வெளிப்படுத்தினால் நிச்சயமாக அண்ணன் மு க ஸ்டாலினுடைய வெற்றி உறுதி செய்யப்படும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்பொழுது எல்லாத்தையும் மறு ஆய்வு செய்யறாங்க. இது முயற்சி பலனளிக்கக்கூடிய ஒரு முயற்சின்னு நினைக்கிறீங்களா? என்னதான் இருந்தாலும் அதுக்கு பிறகு நிறைய கோர்ட்டு கேஸ், நிறைய சட்ட சிக்கல்களை எல்லாம் இந்த விவகாரம் சந்திக்க வேண்டியது வரும். பலனளிக்கக்கூடிய முயற்சியாக இது இருக்கும்னு நீங்க கருதுறீங்களா? இல்ல, பலன் அளிக்கும் பலன் அளிக்கவில்லை என்பது அல்ல செய்தி. ஒரு தலைவர் தோல்வியை தழுவி இருக்கிறார். அந்த தோல்விக்கான ஆய்வை மேற்கொள்ளணுமா வேணாமா? அது நியாயமாக செய்ய வேண்டிய ஒன்றுதானே. அதை திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய வேண்டும் என்று கோருகிறது. இது பலன் அளிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த நாட்டு மக்களுக்கு இந்த இவிஎம் மிஷின் மூலமாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய தலைவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியாவது கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது உதவும் தானே. அவர் இயற்கையாகவே மக்களினுடைய நன்மதிப்பை பெறாமல் தோல்வியை தழுவி இருந்தார்னா அந்த தோல்வியை அந்த இயக்கம் ஏற்கத்தான் சார் வேணும். அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா இந்த நாட்டு மக்கள் அவர்தான் மீண்டும் குளத்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று எண்ணி இருந்தால் அந்த மக்களினுடைய எண்ணத்துக்கு எதிரான முடிவை அல்லவா தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கு. அப்ப இதை யாரிடத்துல அம்பலப்படுத்துவது, எப்படி அம்பலப்படுத்துவது? அம்பலப்படுத்துவதற்காக வேணும் இதை செய்தாக வேண்டும் அல்லவா. நாங்க 2 நாட்கள் குளத்தூர் தொகுதிக்குள்ள பிரச்சாரம் போனோம். நானும் எங்க தலைவர் அண்ணன் மல்லை சத்யாவும். போகிற இடங்களில் எல்லாம் எங்களுடைய வாக்கு மு க ஸ்டாலினுக்கு தானே மக்கள் சொன்னாங்க. இதற்கிடையில திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பணிய முழு வீச்சில எல்லாம் அங்க ஆற்றல. நாங்க போன 2 நாளும் அதிமுக முழு வீச்சில பணியாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அதிமுகவினுடைய வேட்பாளருக்காக காலையும் மாலையும் அணி அணியாக சென்று வாக்கு சேகரிக்கிற அந்த ஒரு சூழலை பெரியார் நகர் என்கிற பகுதியில நாங்க பார்த்தோம். அப்போ அதிமுகவுக்கு வாக்கு சேகரித்துக் கொண்டு பரபரப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய தொகுதிக்கு நாங்கள் ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த மக்களிடத்துல சொல்லும் போது எங்களுடைய வாக்கு எங்கள் வீட்டு பிள்ளை மு க ஸ்டாலினுக்கு தான், நீங்க சிரமப்படுறீங்கன்னு கேட்ட மக்களை தான் நாங்க பார்த்தோம். ஒரு வீட்டுல கூட அதிருப்தியை வெளிப்படுத்தல. ஒரு மகளிர் கூட, ஒரு ஆண்கள் கூட இந்த ஆட்சிக்கு எதிராகவோ அல்லது இந்த சட்டமன்ற உறுப்பினர் சரியில்லை என்று சொல்லியோ பேசவே இல்லை. குறிப்பாக ஒரு நூலகமும் ஒரு பொது மருத்துவமனையும் கட்டி இருக்கிறார் அந்த பெரியார் நகர்ல. அது உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை, உலகத்தரம் வாய்ந்த நூலகம். அந்த சாலைகளை பார்க்கிற போதே அவ்வளவு நேர்த்தியாக அந்த சாலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மழை வெள்ளம் வராத அளவுக்கு, ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்கி நிற்காத அளவுக்கு அந்த கொளத்தூர் பகுதியினுடைய பெரியார் நகரை மாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப அவர் எங்கிருந்து தோல்வியை தழுவினார்? சரியான மக்கள் பணி, மக்களிடத்துல நேரடி தொடர்பு, இதையெல்லாம் கடந்து அந்த தொகுதிக்கு செய்ய வேண்டிய பணிகளை சிறப்பாக செய்து முடித்தது. இவற்றையெல்லாம் கடந்தல்லவா தோல்வி சேர்ந்திருக்கிறது. அந்த தோல்வியை ஆய்வுக்கு உட்படுத்தணும் தானே. அந்த ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. எனவே அதை செய்திருக்கிறார்கள். இது பலன் தருமா பலன் தராதா என்பதையெல்லாம் அந்த 14 மையங்களில் பதிவான வாக்குகள் சரிபார்க்கப்பட்டதற்கு பிறகு நாம முடிவு செய்ய வேண்டியது. ஒரு விஷயம் நடக்காது, அது சரி வராதுன்னு தெரிஞ்சு விட்டு ஓட முடியாது இல்ல. ஜனநாயகத்துல சண்டை செய்ய வேண்டியிருக்குல்ல. சண்டை செய்தால்தானே எதிரிக்கு நம்முடைய பலம் என்னன்றது தெரியும். நாம அவ்வளவு எளிதாகவெல்லாம் எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்துட முடியாது. அதுல நம்முடைய உரிமை சார். அந்த மக்களுக்கு ஆற்றி இருக்கிற பணியின் மூலமாக பெறப்பட்ட வாக்குகள் அது களவாடப்பட்டிருக்குன்ற சந்தேகம் இருக்கு. களவாடப்பட்டிருக்கா இல்லையான்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோமே. அதன் பிறகு முடிவெடுப்போம். ஏன் இப்பவே ஒரு முன்முடிவுக்கு வரணும்? எனவே இது காலத்தின் கட்டாயம். இது காலதாமதமாக செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். சமீபத்துல மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா நடந்தது. அங்கு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் பங்கெடுத்தார். அதில் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக ஒரு பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? எந்த மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ்த்தாய் வாழ்த்தை இயற்றினாரோ அவருடைய பல்கலைக்கழகத்திலேயே, அவருடைய பெயரால் அமையப்பட்டிருக்கிற பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம் என்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது. தமிழ்நாட்டில் இப்படி ஒன்று அரங்கேறி இருக்கவே கூடாது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோ தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சரோ இதற்கெல்லாம் வாய் திறக்கிறார்களா என்று கேட்டால் கள்ள மௌனம் காத்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு ஏன் 3வது இடம்? இது எங்கிருந்து துவங்கியது? சட்டப்பேரவையினுடைய நிகழ்விலிருந்து துவங்கியது. அதனால்தான் அன்றைக்கு நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வலுவான எதிர்ப்பை பதிவு செய்தோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான எதிர்ப்பை அன்றைக்கு பதிவு செய்தது. இப்போது என்ன நிலைமை என்று கேட்டால், அன்றைக்கு சட்டப்பேரவையில் நீங்கள் தேசிய கீதத்தை ஆளுநர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 2 முறை ஒலிக்க செய்ததனுடைய விளைவு. தேசிய கீதத்தை 3 முறை கூட ஒலிக்க செய்யலாம், தப்பு கிடையாது. நாம் ஒன்றும் தேசிய கீதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் திட்டமிட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழிக்கப்படக்கூடாது என்பதற்காக, தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழிக்கப்படுவது போய் சேரக்கூடாது என்பதற்காக ஒரு
அஜெண்டாவோடு வருகிறார் ஆளுநர். அதை ஏன் மரபை மாற்றுகிறீர்கள் என்று கேட்டோம். மரபை ஏன் மாற்றுகிறீர்கள் என்று கேட்டதற்கு பதில் சொன்னதா இந்த தாவேக அரசு சொல்லல. அன்றைக்கே இந்த அரசு வெளித்துக் கொண்டிருக்குமானால் இன்றைக்கு பல்கலைக்கழகம் வரை இந்த பிரச்சனை வந்து சேர்ந்திருக்காது. பல்கலைக்கழகத்துக்கு இந்த பிரச்சனை வந்து சேர்கிறது. அதுல என்னன்னா, நேற்றைக்கு ஒரு அறிவிப்பை நான் பார்க்கிறேன். அந்த பல்கலைக்கழக விழா துவங்கியவுடன் பேசியவர் யாரென்று எனக்கு தெரியவில்லை. நான் தொலைக்காட்சியிலே பார்த்தேன். எந்த மாணவர்களும் வாங்காம போயிடக்கூடாது, நம்ம செனட் உறுப்பினர்கள் வரிசையா பேரை வாசிப்பாங்க, எல்லாரும் வந்து ஆளுநர் கையால தான் வாங்கிக்கணும்ன்றாங்க. அப்போ ஒரு அச்ச உணர்வு அந்த நிகழ்வை நடத்துகிற போது இருக்கிறது. எங்க ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் கையால் நான் வந்து இந்த பட்டத்தை பெற மாட்டேன் என்று மாணவர்கள் எதிர்ப்பை காட்டி விடுவார்களோ என்கிற அச்ச உணர்வு வந்திருக்குன்னு சொன்னா, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று ஒரு போராட்ட களத்தை வடிவமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். தேர்தலுக்கு முன்பாக மறந்துடக்கூடாது. இப்போதும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் வெல்ல முடியுமா என்று தெரியவில்லை. ஏனால் அரசு நம்மிடத்திலே இல்லை. அரசு நம்மிடத்திலே இருந்தால்தான் வெற்றி உறுதி என்பதை நம்மால் பதிவு செய்ய முடியும். இந்த அரசு தாவேக அரசாக இருக்கு, நம்முடைய அரசு அல்ல அந்த அரசு. ஆனால் குறைந்தபட்சம் நாம் போராடுவதற்கான வாய்ப்பையாவது இந்த அரசு தருமான்னு கேட்டா அதை கூட மறுதளிக்குது, அதை கூட மறுக்குது இந்த அரசு. அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாகத்தான் இந்த அரசு செயல்படுது. தமிழ்நாட்டில் தமிழ் தாய்க்கு ஒரு வாழ்த்துப்பா இருக்கிறது. அந்த வாழ்த்துப்பாவை ஒழிப்பதற்கு இங்கே இடமில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு எவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்கிற வலியும் வேதனையும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களிடத்திலே தொற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசினுடைய கள்ள மௌனம் என்ன விடை தரப் போகிறது என்பதுதான் இங்கே எழக்கூடிய கேள்வி. எங்கிருந்து ஆளுநருக்கு இவ்வளவு அதிகாரம்? ஏன் இந்த பல்கலைக்கழகங்கள் இப்படி ஆளுநரினுடைய ஆளுகையின் கீழ் போனது? இதுவரை வேந்தராக இருந்தவர் தான் இப்போதும் வேந்தராக இருக்கிறார். ஒன்று புதிய நடைமுறை அல்ல. ஏதோ திமுக ஆட்சியில் வேந்தராக வேறொருவர் இருந்தது போலவும் இப்போதுதான் வேந்தராக ஆளுநர் வந்தது போலவும் பேசிவிடக் கூடாது. அன்றைக்கும் ஆளுநர் தான் வேந்தர், இன்றைக்கும் ஆளுநர் தான் வேந்தர். அந்த சான்சலர் என்பவர் கவர்னராகவே இப்போதும் தொடர்கிறார் என்ற போது திமுக ஆட்சி காலத்தில் ஏன் அவரால் வாழாட்ட முடியவில்லை? இவரை விட அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர் தான் ரவி. ஆனால் ரவி செய்யாததை இங்கே அர்லேக்கர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? விஜய் போன்ற முதுகெலும்பு இல்லாதவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் தானே அதை செய்ய முடிகிறது. அப்ப ஏன் முதலமைச்சர் அந்த வாய்ப்பை உருவாக்குகிறார்? ஏன் முதலமைச்சர் எதிர்ப்பை பதிவு செய்யல? என்னுடைய தாய் தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துத்தான் முதலில் ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது விஜய் எப்படி கடந்து செல்கிறார்? அவர் ஏன் அதை சொல்ல மறுக்கிறார்? ஒரு முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இல்லையா? முதலமைச்சர் அதை சொல்ல முடியாதா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன் அந்த முதலமைச்சர் சொல்ல மாட்டேன்றாருன்னா முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சராக அவர் இருக்கார். திராணி இல்லாத கட்சி கண்டனம் தெரிவிச்சிருக்கு. நான் என்ன கேட்கிறேன், அது என்ன கட்சி கண்டனம் தெரிவிக்கும் முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டார்? எது சார் கண்டனம்? எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கலாம் சார், எங்களை மாதிரியான கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கலாம் சார். ஆளுகிற அரசை வழிநடத்துகிற இடத்தில் இருக்கிற நீங்கள் ஏன் கண்டனம் தெரிவிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். என்ன கண்டனம்? உங்க கண்டனத்தை தூக்கி குப்பை தொட்டியில் வீசுங்க. எதற்காக உங்கள் கண்டனம்? நீங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கிறீர்கள். பல்கலைக்கழக விழாக்களை எப்படி நடத்த வேண்டும் என்கிற வழிகாட்டு நெறிமுறையை சொல்கிற இடத்தில் உயர்கல்வி அமைச்சகம் இருக்கிறதா இல்லையா? உயர்கல்வி அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏன் உயர்கல்வி அமைச்சர் இந்த விஷயத்திலே தலையிடவில்லை? ஏன் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் சார்? நான் என்ன கேட்கிறேன், என்ன எதிர்ப்பை நீங்க பதிவு செய்து கிழிச்சிங்கன்னு கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிரல் யார் போட்டது? இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு ஏன் ஒப்புதல் கொடுத்தது பல்கலைக்கழகம்? பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தரை கூப்பிட்டு ஏன் கேள்வி கேட்க முடியல உயர்கல்வி அமைச்சரால? அவருக்கு கீழே தானே வேலை செய்யறாரு பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தர். ஏன் கேள்வி கேட்க முடியல? கேள்வி கேட்கணும்ல, துறை ரீதியா விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கணும்ல. யாரை கேட்டியா பண்ணீங்கன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்ப பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டுல இல்லையா? என்னுடைய நிலத்தில், என்னுடைய வரி பணத்தில், என்னுடைய முன்னாள் முதலமைச்சர்களால் வகுக்கப்பட்ட வியூகத்தால் கட்டப்பட்ட பல்கலைக்கழகத்தில், எங்கள் பிள்ளைகள் படிக்கிற பல்கலைக்கழகத்தில் யாரோ ஒரு அறலேக்கர் வந்து உத்தரவு போடுவார். அந்த உத்தரவுக்கு துணைவேந்தர் செயல்படுவார்னா பல்கலைக்கழக நிர்வாகம் இயங்கும்னா அப்ப இந்த நாட்டில் முதலமைச்சர் எதற்காக? உயர்கல்வித்துறை அமைச்சர் எதற்காக? நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்? நான் ஓட்டு போட்டது ஒரு பிண்டத்துக்கா ஓட்டு போட்டேன்? தலையில்லாத முண்டத்துக்கா நான் ஓட்டு போட்டேன்? இல்லையே. அப்ப இந்த மக்கள் வாக்களித்த ஒருவர் முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கார். அந்த மக்களுடைய எண்ணங்களுக்கு மாறாக ஒருவர் இங்கிருந்து கொல்லைப்புற வழியாக செயல்படுத்துவார்னா அப்ப இந்த முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறாருங்கிற கேள்வி எழும் அல்லவா? அந்த கேள்விதான் இப்போது எழுந்திருக்கிறது. விஜய் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கார். ரொம்ப நாளைக்கு ஓட முடியாது விஜய். இந்த விவகாரம் தமிழர்களுடைய இதயத்தில் சூட்டுக்கோளை பாய்ச்சுகிற வகையில் அமைந்திருக்கு. கடையநல்லூர் எம்எல்ஏ திமு ராஜேந்திர பத்திரிகையை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. நான் கலந்து கொள்ள முடியாது, நீங்க ஏற்கனவே ஒரு அஜெண்டா போட்டு அந்த அஜெண்டாவுல தமிழ்தாய் வாழ்த்த 3வது இடத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க. என்னுடைய அன்னை தமிழ்நாட்டில்
என்னுடைய அன்னை தமிழுக்கான வாழ்த்துப்பா என்பது 3வது இடத்துக்கு போயிருக்கு அப்படிங்கறத என்னால் ஏற்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சார் அழைப்புதல கலந்துக்கலைய நிகழ்ச்சியில. அப்ப இந்த எதிர்ப்பை ஒரு எதிர்கட்சியினுடைய எம்எல்ஏ பதிவு செய்யறாருன்னா ஆளுகிற முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி எழுந்தானே, அந்த கேள்விதான் இப்போது எழுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒத்துசைந்து பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கிற அஜெண்டாவை மெல்ல மெல்ல தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற நபராக விஜய் வெளிப்படுகிறார். ஒரு ஆபத்தான முதலமைச்சராக விஜய் தமிழ்நாட்டுக்கு வாய்த்திருக்கிறார் என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. சமீபத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டி முழுக்க ஒரு 50 நிமிடம் கிட்ட அந்த பேட்டி வருது, ஏறக்குறைய 50 நிமிடம். பேட்டி முழுக்க பாத்தீங்கன்னா தாவேக அரசின் மீதான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் அடுக்கடுக்கான சந்தேகங்களையும், இன்னும் பாஜகவும் தாவேகவும் ஒண்ணுன்றத மட்டும்தான் அவர் சொல்லல, அப்படியே எல்லாத்தையும் பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு ஆரோக்கியமான விமர்சனத்தை நண்பர் ஆலூர் ஷானவாஸ் வைத்திருக்கிறார். ஏற்கனவே அவர் தெளிவா சொல்லியிருக்காரு அவருடைய நேர்காணல்ல. திமுகவினுடைய குரலாக பேசுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை, நான் நியாயத்தின் குரலாக பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வைத்த குற்றச்சாட்டு எது உண்மை இல்லை என்கிறது தாவேகா, எது உண்மை இல்லை என்று சொல்கிறது விசிக தரப்பு. ஏன் இன்னமும் தேர்தல் ஆணையம் நியமித்த தலைமைச் செயலாளரை மாத்தல? ஒரு தலைமைச் செயலாளர் இங்க இல்லையா? ஐஏஎஸ் அதிகாரியே, அனுபவம் வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரியே இல்லைங்கிற முடிவுக்கு விஜய் வந்துட்டாரா? அப்ப யாருக்காக இந்த அரசு இயங்குதுன்னு ஒரு கேள்வி வைக்கிறார்ல, அதுக்கு பதில் இருக்கா உங்களிடத்துல? ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த முருகானந்தம் ஐஏஎஸ் போன்ற, இறையன்பு ஐஏஎஸ் போன்ற, உமா சங்கர் ஐஏஎஸ் போன்ற அதிகாரிகள் எல்லாம் கடந்த ஆட்சி காலத்துல முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து வைத்திருந்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களினுடைய உணர்வுகளை உள்வாங்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் எங்கெங்கோ தூக்கி எறியப்பட்டு ஒன்றுமில்லாத இலாக்காக்களுக்கு மாற்றப்பட்டு முக்கிய பொறுப்புகளில் தமிழர் அல்லாதோர் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்க முடியாதோர் பொறுப்பை வைக்கப்பட்டிருக்கிறார்கள்னா இது யாருடைய அஜெண்டான்னு அவர் கேட்கிறார்ல, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அவருடைய குரலை எப்படி பாக்குறேன்னா, அவரே சொல்லியிருக்காரு, நியாயத்தின் குரலாக பாக்குறேன், நான் தமிழர்களுடைய குரலாக பாக்குறேன், எனக்கு என்ன உள்ளக்கடக்கையில் இருக்குமோ அதை நண்பர் ஷானவாஸ் பேசியிருக்காருன்னு நான் பாக்குறேன். நீங்க கடைகோடியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு தமிழருடைய உணர்வு என்னவோ அவரிடத்துல கேள்வி எழுப்பினால் அவர் என்ன பதில் சொல்வாரோ அதைத்தான் ஷானவாஸ் பேசி இருக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். அப்போ விசிகாவும் தாவேகாவும் கூட்டணியில இல்லையா? விசிகாவில் இருந்து கொண்டு விமர்சிக்கணுமா? இது அண்ணன் திரும்ப முடிவு பண்ணட்டும். அண்ணன் திரும்ப தானே சொல்லணும். எப்படி முதன்மை செயலாளராக இருக்கிற ஷானவாஸ் விமர்சிக்கலாம்? அண்ணனே சொல்றாரு, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லைங்கிறார். அப்ப விமர்சிக்கிற உரிமையை ஷானவாஸுக்கு கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவர் விமர்சிக்கிறாரு. அந்த விமர்சனம் எல்லை மீறிய விமர்சனம் இல்ல, அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லை மீறாமல் அவருக்கு என்ன வரம்போ அந்த வரம்புக்குள் நின்று விமர்சிக்கிறார். தாவேக அரசு தவறு செய்கிறது, தவறை சுட்டி காட்டுறாரு. தவறையே சுட்டி காட்டக்கூடாதா? ஒரு அரசு தவறு செய்தால் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம் என்கிற ஒரு காரணத்துக்காக அவர்களுக்கு லாபணிப்பட வேண்டுமா? அது வைகோவினுடைய பாணி. வைகோ அதான் சொல்லிட்டு இருக்காரு. விசிகாவை குறிவைத்து வைகோ சொல்ற வாதம் என்னன்னா, நீங்க ஏன் எங்களை மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்க, எங்களை மாதிரி இருந்து நீங்க இந்த அரசுக்கு ஆதரவு கொடுங்க, ஏன் இந்த அரசை விமர்சிக்கிறீங்கன்ற அடிமை சாசனம். இது கூட்டணி கட்சிகளினுடைய கணக்கு. அடிமை சாசனம் என்பது வேறு, கூட்டணி கட்சிகளினுடைய கணக்கு என்பது வேறு. ஒரு கூட்டணி கட்சி என்பது ஒரு அரசு எல்லா தவறையும் செய்கிற போது அதை அனுமதித்துக் கொண்டு வேடிக்கை பார்ப்பது அல்ல. அரசு தவறு செய்தால் அதை சுட்டி காட்டுவதுதான். உடனே கேட்கலாம், ஏன் கடந்த ஆட்சியில சுட்டி காட்டீங்களா? கடந்த ஆட்சியிலும் சுட்டி காட்டப்பட்டது. வேங்கை வயல் விவகாரத்தில் விசிக எதிராக போராட்டம் நடத்தியதா இல்லையா? போராட்டம் தான் நடந்துச்சு. அண்ணன் திரும்ப கடந்த ஆட்சியில எவ்வளவு முரண்பட்டார், எவ்வளவு எதிர்ப்பு குரல்களை எழுப்பினார், எவ்வளவு கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார். நவாதுவாரங்களை மூடிக்கொண்டா இருந்துட்டாரு இல்லையே. எனவே அதே நடைமுறையை இப்போதும் பின்பற்றுகிறது விசிக. என்ன ஒன்று, அன்றைக்கு ஷானவாஸ் போன்றவர்கள் திமுகவை எதிர்த்து பேசவில்லை, இன்றைக்கு ஷானவாஸ் போன்றவர்கள் தாவேகாவை எதிர்த்து பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய குரல் போலியானது என்று சொல்லிவிட முடியாது. விசிக ஏன் விமர்சிக்கிறது என்கிற கேள்வியை எழுப்பிவிட முடியாது. விசிக எழுப்பிய கேள்வியினுடைய உண்மைத்தன்மை என்ன, அதை சொல்லுங்க. தாவேகா குறித்து விசிக வைத்திருக்கிற கேள்விகளுக்கு என்ன விடை, அதை சொல்லுங்க. அப்ப ஷானவாசினுடைய குரல் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குரல் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். தெளிவா ஒரு கேள்வி சார். வைகோ தன்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்தால் கூட்ட நெரிசல் நிறைய ஏற்பட்டு விடும் அப்படின்ற காரணத்திற்காக அவரை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டாராம். எப்படி பாக்குறீங்க? ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய்யை, ஒரு கோமாளித்தனமான பொய்யை வைகோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலில் விஜய் வருவதற்கு இசைவளித்தாரா என்பது இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா இவர் தான் விஜய் வருவாருன்னு சொன்னாரே தவிர விஜய் நான் போக போறேன்னு சொல்லல.
அழைப்பிதழில் பெயரை எல்லாம் அச்சடிச்சிட்டாரு. இப்போ விஜய் வரவில்லை என்று தெரிந்ததற்கு பிறகு இவர் விஜயை பார்த்து விட்டு இப்ப கூட என்ன சொல்றாரு, நான் வர வேணான்னு சொல்லிட்டேன்றாரு. ஏன்னா விளையாட்டுக்குள்ள கதையா? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் சார் அவர் வருவதற்கு இசைவு தெரிவித்த நிகழ்ச்சியை நீங்களே ரத்து செய்கிறீர்கள் என்று சொன்னால் இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா? அப்ப நீங்க வான்னா வருகிற கைப்பிள்ளையாகவும், வர வேண்டாம் என்று சொன்னால் வராமல் இருக்கிற சவளை பிள்ளையாகவும் விஜய் இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஒரு முதலமைச்சருக்கு ஸ்டாண்டர்ட் என்ன சார் விளையாடுறீங்களா? நீங்க நினைச்சா வாம்பீங்க, நீங்க நினைச்சா வர வேணாம்பீங்கன்னு கேட்கணும்ல விஜய். ஆனா விஜய் அப்படி கேட்கல. அப்படின்னா விஜயை ஆட்டி விக்கிற இடத்தில் வைகோ இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அல்லது வைகோ பேசுகிற பொய்யெல்லாம் விஜய் அட்மிட் பண்ணிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப இந்த கூட்ட நெரிசல்னு சொல்றாங்கல்ல, இது ஒரு பொய்யாக கட்டமைக்கப்படுகிற பிம்பம். உண்மையிலேயே நடந்தது என்னன்னா, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போட்டாங்க. இன்டெலிஜென்ஸ் என்ன ரிப்போர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, வைகோவால் ஒரு 300 பேருக்கு மேல் திரட்டவே முடியாது. ஏன்னா அந்த கட்சியினுடைய வார ஏடான சங்கொலியில வாரம் விளம்பரம் வந்துகிட்டு இருக்கு. டெல்லிக்கு விஜய் வருகிறார், வருகிறவர்கள் இந்த டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க, 2100 ரூபாய் பேக்கேஜ், தங்க இடம் சாப்பாடெல்லாம் கொடுக்குறோம், இவர்களை தொடர்பு கொள்ளுங்கன்னா 10 பேர் தான் டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி யாருமே புக் பண்ணல. அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா, யாருமே வரமாட்டார்கள் என்கிற செய்தியை இன்டெலிஜென்ஸ் விஜய்க்கு நோட்டு போட்டாங்க. விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இதுவரைக்கும் எந்த கூட்டணி கட்சியினுடைய நிகழ்ச்சியிலும் விஜய் போய் பங்கேற்கல, கூட்டணியில் அங்கம் வகிக்கிற. மதிமுகவுக்கு எம்எல்ஏவே கிடையாது சார். மதிமுக இப்ப வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பது போலதான் கணக்கு. எம்எல்ஏ இருந்தா தானே நீங்க கூட்டணியில இடம்பெற்று அரசுல அங்கம் வகிக்க முடியும். இப்ப அரசுக்கு அங்கம் வகிக்கிற ஆதரவா நீங்க? அரசுல அங்கம் வகிக்கிற ஆதரவா நீங்க? இல்ல. என்ன மாதிரியான ஆதரவு? வெளியிலிருந்து ஆதரவு. விஜய்க்கு ஒரு மவுத் பீஸ் மாதிரி வைகோ செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். இப்ப இந்த நிலையில முஸ்லீம் லீக்கினுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாத விஜய், விசிகாவினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாத விஜய், காங்கிரசினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாத விஜய் திடீரென எம்எல்ஏவே இல்லாத வைகோவினுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்பாரா? இரண்டாவது, விஜய் கலந்து கொள்கிற எல்லா கூட்டங்களிலும், கரூரில் நடந்த கூட்டம் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிற கூட்டத்தில், ஒரு பெருந்தளவான கூட்டத்தில் தான் விஜய் பேசியிருக்காரு. அந்த மாஸ் கிரௌடுங்கிற அட்ரஸிங்க அவர் வச்சிருக்காரு. இப்ப வைகோ 300 பேருக்கு மேல திரட்ட முடியாது. இதுல ஏன் போய் முட்டுக்கந்துக்குள்ள நம்ம முட்டிக்கணும்? அவர் பையனுக்கு ஒரு அரசியல் லாபி பண்றதுக்காக தமிழ்நாடு சிஎமான நம்மளை கூட்டு போய் ராகுல் காந்தியோட நிக்க வச்சு ஒரு லாபி பண்ண பாக்குறாரு. அதனால அது தேவையில்லைன்னு விஜய் கருதி இருக்கலாம். எனவே விஜய் ரத்து செய்து விட்டார். விஜய் வருவதாக ஒப்புதல் தெரிவிக்கவும் இல்லை. இவர் விஜய் கேட்டுவிட்டு அழைப்பதில் பெயர் போட்டார். விஜய் நான் வர முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னதற்கு பிறகு, கீழே விழுந்தாலும் மீசையில் மண்முட்டவில்லை என்கிற அந்த அடிப்படையில் நானே விஜயை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் என்று லாவணி பாடிக்கொண்டிருக்கிறார் வைகோ. வைகோவினுடைய அரசியல் அஸ்தமனமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை அவருடைய நேற்றைய ஸ்டேட்மெண்ட் உணர்த்தி இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். நிறைய விஷயங்களை பயிர்ந்து முடிய ரொம்ப நன்றி சார். நன்றி.